ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிசாசு என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானானவன் லூசிபர் ஆனவன் யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக்கப்பட வேண்டும். பிசாசு எதின் மூலமாய் நம்மளை தாக்குவான் என்று சொன்னால் யோவான் 8:44 இப்படியாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுகிற காரியம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பொய்யை சாதாரணமாக நம்ம சொல்லிவிடுகிறோம். ஆனால் பொய்யின் மூலமாக பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறான் என்று சொல்லி அநேகருக்கு தெரிவதில்லை. நம்ம பேசுகிற ஒவ்வொரு பொய்யிலையும் ஒரு சாத்தானுடைய வல்லமை இருக்கிறத, கிரியை செய்கிறத நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொய் பேசும்போதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொய்யில் இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்குத்தான் அவர் வந்தார். நீங்கள் பொய் பேசும்போதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அதனால் அந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக அவன் காணப்படுகிறான். அதனால் அவங்க வாழ்க்கையில் பொய் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. 2வது, பயத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ள நுழைவான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், ஆகாப்பிற்கு முன்பாக எலியா தைரியமாக நின்றவர், 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவர், அக்கினியை இறக்கினவர். ஆனால் ஒரு எசபேல் பேசின அந்த வார்த்தைக்கு பயந்து, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூறை செடி கீழே போய் அவர் படுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயப்படுகிற நேரம் எல்லாம், அதாவது கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அதை தவிர மற்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட உங்கள் வாழ்க்கையில் அது மூலிமா பிசாசு உள்ள என்ன பண்ணிடுவான்? வந்து விடுவான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி யோபு புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பயத்தின் மூலமாய் பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? தொடர்ந்து நம்மளை அலைகழிப்பான். 3வது, இச்சையின் மூலமாக. யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளையாகவே 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. பிறனுடைய மனைவியையும், பிறனுடைய பொருளையும், பிறனுடைய இருதையும், அவருடைய வேலைக்காரனையும் யாரையும் என்ன பண்ணிடாதீங்க? இச்சிக்காதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையின் மூலமாக ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த இச்சையின் மூலமாகத்தான் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறது என்று சொல்லி, புசிப்புக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது என்று சொல்லி அதை பறித்து உண்டார்களாம். அந்த இச்சையில் விழுந்தாங்க. கடைசியில் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, இச்சையின் மூலமாக கூட நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு நுழைந்து நம்ம வாழ்க்கையை சீரழிப்பான். இந்த பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு அதே 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு
4வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியே சொல்லுது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தெளிந்த சிந்தையோடு நாம் இருக்கும்போது அந்த பிசாசை நாம் என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். 2வதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 9வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவனுடைய பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பொய்யின் மூலமாகவும் பயத்தின் மூலமாகவும் இச்சையின் மூலமாகவும் பிசாசு நம்ம வாழ்க்கையில் தந்திரமாக நுழைந்து விடுவான். வாலிப பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, கவனமாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுவதற்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். பிசாசானவன் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறான். இந்த சீர் அழிவிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று கர்த்தர் தாமே இந்த பூமியில் இருக்க வரை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.